வணக்கம் நண்பர்களே, தமிழ் டெக் ஸ்கூல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல எப்படி ஆன்லைன்ல பிசினஸ் பண்றது, ஆன்லைன்ல எப்படி மணி மேக் பண்றது, ஐடி ஜாப் எப்படி போறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த சேனல்ல கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன்ல எப்படி ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். போன வார வீடியோல நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி போட்டிருந்தோம். அதுல நம்மளோட நண்பர் கார்த்திக் மார் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதனால இந்த வாரம் ஃப்ரீலான்சிங் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் சைட் மட்டும் சொல்லாம ஒரு ஃப்ரீலான்சிங் கரியரை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா நான் ஒரு ஃப்ரீலான்சர் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், நான் எந்தெந்த சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரை நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரீலான்சிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட யூனிக் ஸ்கில்லை ஆன்லைனில் செல் பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரீலான்சிங். இது என்ன மாதிரியான ஸ்கில்னாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு கோடிங் தெரியலாம், ஈவன் நீங்கள் ஒரு ஆடிட்டர் இல்லை லாயராக இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக உங்களோட தனிப்பட்ட ஸ்கில்லை செல் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங். இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நம்ம இந்த சேனலில் ஆன்லைன் பேஸ்டு ஸ்கில் பார்க்கறதுனால ஆன்லைனுக்கு எது சூட்டபிள் அது மட்டும் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி உங்களோட ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கில்லை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சைட்ஸ் யூஸ் படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் இப்போ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க fiverr.com, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய்க்கோங்க. fiverr.comல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன சைட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நீங்க fiverr.com போய்க்கலாம். அதுக்கப்புறம் upwork.com, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா freelancers.com, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா guru.com. இந்த 4 சைட்டு தான் ஓரளவு பாப்புலர். இதில் நான் பர்சனலாக fiverr.com அண்ட் upwork.com, இந்த ரெண்டுமே நான் பர்சனலாக யூஸ் படுத்திருக்கேன். இப்போ உங்களோட ஸ்கில்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் fiverr.com போய்க்கோங்க. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா இதில் நிறைய சர்வீஸ் இருக்கு. இதில் நீங்கள் எந்த ஸ்கில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. இன்கேஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க இப்பதான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனருங்கிறது ஒரு வைடு மார்க்கெட். அதுல உங்களுக்கு என்ன யூனிக் ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லோகோ டிசைன்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அப்போ நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிராஃபிக் டிசைன்லயே லோகோ டிசைன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் நீங்க கிராஃபிக் டிசைன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டருமே கிடைக்காது. உங்களோட யூனிக் நிச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களோட யூனிக் பாயிண்ட்டுக்கு நீங்க போயிடுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு பேனர் டிசைனர் பண்ணலாம். லைக் இன்கேஸ் நீங்க ஒரு போட்டோஷாப்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பேனர் டிசைன் பண்ணலாம். இந்த fiverr.comல போயிட்டு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வரும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ்ல எதை உங்களோட ஸ்கில்ல பாலிஷ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, கூகுள் ஆட் இருக்கு. இதுல நீங்க என்ன யூனிக்கா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் மார்க்கெட்டிங். அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மொபைல் ஆப்பை எப்படி டவுன்லோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படின்னா தான் உங்க ஸ்கில் ரொம்ப பாலிஷ்டா இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்க ரைட்டிங்ல போயிட்டு இதுல நிறைய இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு ஆர்டிக்கல் உங்களால ஒரு 300 வேர்ட்ஸ் இல்ல 700 வேர்ட்ஸ்க்கு நம்மளால எழுத முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல நீங்க பாலிஷ் கொடுக்கணும். இந்த இதுல நீங்க சர்வீஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரெக்னன்சின்னு வச்சுக்கோம். இந்த பிரெக்னன்சி பத்தி ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா நீங்க ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி தரணும். உங்களால அவ்வளவு வேர்ட்ஸ் எழுத முடியும் அப்படின்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆட் காப்பி எடுத்துக்கலாம். ஆட் காப்பி அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பைட்டா இருக்கணும். ஒரு டைட்டில பார்த்தோன்னே அதை நம்மளால கிளிக் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஆட் பார்ப்போம். பட் ஒரு சில ஆடை மட்டும் நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். அதை தான் ஆட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த யூனிக் ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காப்பி ரைட்டிங் இது எல்லாமே சொல்லுவாங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவராலா பெருசா ஓவராலா போகாம ஜஸ்ட் எவ்வளவு யூனிக்கா போக முடியுமோ அவ்வளவு யூனிக்கா பொசிஷன் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் வந்து நீங்கள் வீடியோ அண்ட் அனிமேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதிலே வந்து நிறையா இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு லோகோ டிசைன் இல்லை வந்து ஒரு 3D பாக்ஸ் அனிமேஷன், ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். இல்லை யூடியூப்ல வந்து இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ வீடியோ மட்டும் நம்மளால மேக் பண்ண முடியும், இல்லை கிட்ஸ்க்கான வீடியோ மட்டும் மேக் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு வெப்சைட் டிசைன் இல்லை கேம் டெவலப்மெண்ட், ஸோ எது முன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ங்கிறது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது வந்துட்டு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஸோ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கூட வந்துட்டு இங்கே வந்து கெட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து எழுதி தர முடியும் அப்படின்னா வந்துட்டு ஸோ அது கூட வந்து நீங்கள் எழுதி தரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சு, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் தெரியும், இல்லை வந்து நல்லா வந்து டிராயிங் வரைவேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் ஃபைவரில் மட்டும் சொன்னேன், அதே மாதிரி நம்ம காட்டின மற்ற சைட்லையும் போயிட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை வந்து பாலிஷ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ லோகோ டிசைன் ரிலேட்டட் கோர்சஸ், இல்லை வந்து யூடியூப் வீடியோ, அந்த கலர் சைக்காலஜி, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து ஓரளவு பாலிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரைட்டிங் ஸ்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ரிலேட்டட், இப்போ ஆட் காப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட் எப்படி எழுதுறது, ஸோ மற்ற ஆட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது, ஸோ இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் 0லேருந்து 1க்காவது வரணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் காட்டின சைட்டில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கில்லை வந்து பாலிஷ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டி, ஏன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சைட்லையுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எந்த இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, அப்படி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்சனலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோ டிசைன் அப்படின்னா ஒரு 10 லோகோ நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வெப்சைட் அப்படின்னா 10 வெப்சைட் டிசைன் ஒரே சிங்கிள் டொமைனில் மல்டிபிள் டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். ஆப் டிசைன், அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் அப்படின்னா ஸோ ஒரு பேராகிராஃப் ஆர்டிகிள்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு ஸோ அதில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், அதாவது உங்களால் பண்ண முடியக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான், பட் இந்த மாதிரி சைட்டில் ரொம்ப கம்மியான ஒரு 500 ரூபா 1000 ரூபா என்ன பட்ஜெட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கிளைண்டோட ரிவ்யூவை பொறுத்து தான் அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிளைண்டோட ரிவ்யூ மறக்காமல் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் படுத்தி ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் பிராண்டிங் வந்து செட் பண்ணணும். உங்களோட நேமில் வந்து ஒரு டொமைன் வாங்கிக்கோங்க, இல்லை உங்களோட கம்பெனி நேம் என்னது உங்களுக்கு வருதோ அந்த நேமில் ஒரு .com டொமைன் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளாகில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எந்த நிச்சில் இருக்கீங்களோ அது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வந்து எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஆப் டெவலப்மெண்ட், ஸோ அப்போ வந்து என்னோட பிளாக்ல நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா ஸோ ஆப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ அதோட யூசேஜ் என்ன, ஸோ அதோட ட்ரெண்ட் என்னது, ஸோ அது ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் வந்து நான் எழுதுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுறது, இல்லை வந்து நம்மளோட ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுறது, இல்லை வந்து கோரால போய் ஆன்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் பில்டிங் வந்து நம்ம பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சைட் வந்து கூகுளில் வந்து ஏதாவது ஆப் ரிலேட்டட் வந்து நம்ம தேடும் போது நம்மளோட ப்ரொஃபைல் வந்து மேலே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஹையர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம். ஸோ நம்மளோட ஆர்டிகல்ஸ் பிடிச்சி நம்மளை வந்து டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் சைட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் பிராண்டை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து வேற ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நான் கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் போடலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யாராவது வந்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஸோ அப்படின்னா தான் வார வாரம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.